ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் பண்ணியிருக்க ஒரு சில ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கான ப்ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வெண்ட்டாக வர டிஎம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ரீல்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணால் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு தான். இது வந்து பிகினர்ஸ்க்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இது எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப மினிமலான ஒரு ப்ளவுஸ் தான். சாரியில் இருந்த ப்ளவுஸையும் நாங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஸ்டிச்சிங் காஸ்ட்டையும் சேர்த்தி தான் சொல்கிறேன். இதில் ஒன்லி பீட்ஸ் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், வேறு எந்த ஒர்க்குமே பண்ணல. பீட்ஸு, அதுக்கப்புறம் ஃபிட்டிங் குந்தன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். புட்டாஸ் வந்து அங்கங்கே வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1300 வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். வித்து ஸ்டிச்சிங்கோடு நான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸும் வந்து இதே மாதிரி தான், ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் தான். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து சிம்பிளான ப்ளவுஸ் தான், பேசிக் ப்ளவுசஸ், பீடு ஒர்க் இருக்க மாதிரியான ப்ளவுசஸ். இதுலேயும் அப்படி தான், ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4mm, மறுபடியும் ஒரு சுகர் பீடு, 3 லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கில், ஃப்ரண்ட்டில், ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, ஹேண்டோட சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொடுத்துட்டு, புட்டாஸ் வந்து குட்டி குட்டியாக நிறையா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1400 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வித்து ஸ்டிச்சிங்கோடு தான் நான் இந்த ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸும் வந்து ஒரு பேசிக்கான ப்ளவுஸ் தான். இதில் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் இருந்தது. எப்படி அப்படின்னா, அவங்களோட சாரியில் இருந்த டிசைனை அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸில் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த கஸ்டமைசேஷன் மட்டும் தான் இருந்தது. மற்றபடி அவங்க கேட்டிருந்தது வந்து ரொம்ப மினிமலாக இருக்கட்டும், பேக் ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரியே நம்ம வந்து ஃபிட்டிங் குந்தன் ஒர்க்கும் கட் பீட் ஒர்க் மட்டும்தான் இதில் பண்ணியிருக்கோம். வேறு எந்த ஒர்க்குமே பண்ணல. ஒரே 2 மெட்டீரியல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அந்த உள்ள கஸ்டமைசேஷனுக்கு மட்டும் சமுக்கி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து வித்து ஸ்டிச்சிங்கோட 1400 ருபீஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸு. ஆரியில் நார்மலாக வந்து லைன்ஸ் வராமல் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே புட்டாஸ் இருக்க மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஸ்னலாகவே எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். உங்களுக்கு பார்க்கும்போது லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரில, பட் வியர் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருந்தது லுக். இது எப்படின்னா, ஹேண்ட், பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் குட்டி குட்டியாக வரும். நான் இது எப்படி எடுத்திருந்தேன் அப்படின்னா, அவங்களோட சாரியில் வந்து ஃபுல்லாக மேங்கோ தான் அதிகமாக இருந்தது. அதனால் சாரியில் இருந்துட்டு ஒரு மேங்கோ அது மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணியிருந்தோம். இதோட டீட்டெயில் வீடியோ நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேன் வித் ஸ்டிச்சிங்கோட. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளவுஸ் தான், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ளவுஸு. இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் சாரீ இருந்தது. அந்த சாரியோட ப்ளவுஸும் சேம் கலர்லேயே இருந்தது. சரி, கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால அதை விட கொஞ்சம் டார்க்கராக இருக்க நெட் கிளாத் வாங்கி அட்டாச் பண்ணிவிட்டு, இதுலேயுமே கட் பீட்ஸு, 3mm ரவுண்ட் பீடு, வேறு அதிகமாக எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணல. புட்டாஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். குட்டியாக ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஹேண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டுட்டு, அதுலேயும் அதே மாதிரி தான் கட் பீட்ஸ், 3mm பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயும் வந்திருக்கும். இந்த ப்ளவுஸ் எல்லாம் வித்து ஸ்டிச்சிங்கோடையே வந்து நான் வந்து 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேன். நீங்கள் கேட்கலாம், ஆரி ஒர்க் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்ட்டு. நார்மலான பேசிக் ப்ளவுஸாக இருந்தால் 350, போட் நெக், அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நெட் கிளாத்தை ஒர்க் பண்ணி தைக்கிறது அப்படின்றதுக்கெல்லாமே வந்து 400, 450 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்குது. தேங்க்யூ.